அபிஷியலாக அனௌன்ஸ் செய்யப்பட்ட ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ். பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருடிட்டாயா. தல தோனிக்கு ரூட் ஆல் கிளியர். ஆனால் மும்பை கேகேஆர் ரசிகர்களுக்கு சோகமான செய்தி. சாம்பார் ஆப் எனக்கு. தொடரும் இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஃபாரின் வீரர்களுக்கு கிடுக்குப்பிடி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். புலி வருது கதையா இழுத்துக்கிட்டு இருந்த ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸை ஒரு வழியா நேற்று நைட்டு 11 மணிக்கு எல்லாரும் தூங்க போகும்போது அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிசிசிஐ. நான் தூங்கல தூங்காதரா செல்லம். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ESPN கிரிக்கெட் இன்ஃபோ மாதிரி வெப்சைட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. பட் நான் அஃபிஷியல் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அதுவும் இப்போ வந்துடுச்சு. ஒரு சிலர் ஆல்ரெடி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் டவுட்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பிரித்து மேஞ்சிருவோம். ஸ்டார்டிங் வித் த நம்பர் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ். எல்லா ஃப்ரான்ச்சைசஸ்க்கும் 6 ரிட்டென்ஷன்கள் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. இதில் எத்தனை ரிட்டென்ஷன் பிஃபோர் தி ஆக்ஷன் அண்ட் எத்தனை ஆர்டிஎம் ப்ரோன்னு கேட்பீங்க. அங்கே தான் பிசிசிஐ பிக்கஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியே கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு லிமிட்டு கிடையாது. நீங்கள் 6 பேரையும் பிஃபோர் தி ஆக்ஷனே ரிட்டைன் பண்ணிக்கலாம். சோசியல் டிஸ்டன்ஸ் பழகிக்கங்க. அல்லது ஒரு பிளேயரை கூட ரிட்டைன் பண்ணாம 6 பேரையும் ஆக்ஷன்ல ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பிஃபோர் த ஆக்ஷன் ரீடைன் பண்ணுற பிளேயரோட கவுண்ட்டு ப்ளஸ் ஆர்டிஎம் பண்ணுற பிளேயர்ஸோட கவுண்ட்டை கூட்டினா 6 வரணும். அவ்வளோதான். நம்ம சிஎஸ்கேவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ருத்து, ஜடேஜா, தோனி அண்ட் பத்ரானாவை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். தென் ஆக்ஷனில் அவங்களுக்கு 2 ஆர்டிஎம் இருக்கும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. பட் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 6 பிளேயரும் கேப்டு பிளேயராக இருக்க முடியாது. கேப்டு பிளேயர் அன்கேப்டு பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்தியாவுக்காக ஒரு மேட்ச்லையாவது ஆடி இருக்கிற பிளேயர் கேப்டு பிளேயர், ஒரு மேட்ச் கூட ஆடாத பிளேயர் அன்கேப்டு பிளேயர். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 6 ரிட்டென்ஷன்ஸில் 5 கேப்டு பிளேயர் தான் இருக்கலாம். ஒரு பிளேயர் அன்கேப்டு பிளேயராக இருந்தே ஆகணும். 2 அன்கேப்டு பிளேயர் வரைக்கும் நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்க முடியும். அது சப் கிளாஸ். அதை யோசிச்சு குழப்பிக்க வேணாம். சிம்பிளாக 5 கேப்டு பிளேயர், ஒரு அன்கேப்டு பிளேயர், 6 பிளேயர்களை ரிட்டைன் பண்ணிக்கலாம். எத்தனை பேரை பிஃபோர் த ஆக்ஷன் ரீடைன் பண்ணணும், எத்தனை பேரை ஆர்டிஎம் பண்ணணுன்றது உங்கள் விருப்பம். சரி ப்ரோ, அந்த 5 கேப்டு பிளேயர்ஸில் எத்தனை இந்தியன் எத்தனை ஓவர்சீஸ் அதை சொல்லவே இல்லையேன்னு அடுத்து கேட்பீங்க. அங்கேயும் பிசிசிஐ ஃப்ளெக்சிபிலிட்டியே கொடுத்துட்டாங்க. 5 பேரும் இந்தியனாக இருக்கலாம், அல்லது 5 பேரும் ஓவர்சீஸாக இருக்கலாம், இல்லை 3 இந்தியன் 2 ஓவர்சீஸ்னு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். அங்கேயும் நோ லிமிட்னு சொல்லிட்டாங்க. இது MISRH மாதிரி ஃப்ரான்ச்சைசஸ்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். சேலரி கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துக்கு கடைசியாக வரேன். அதை பற்றி சொன்னால் இப்போ இன்னும் குழப்பிடும். ஸோ மற்ற விஷயங்களை பார்த்துட்டு சேலரி கேப் மேட்டருக்கு கடைசியாக வருவோம். ஒரு சிக்னிஃபிகன்ட் அடிஷன் டு IPL 2025 என்னன்னா மேட்ச் ஃபீ ஃபார் பிளேயர்ஸ். அதாவது ஒவ்வொரு மேட்சும் பிளேயர்ஸுக்கு மேட்சுக்குன்னு ஒரு சேலரியாக 7.5 லட்சம் கொடுக்கப்படும். இது பிளேயிங் லெவலில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் சேமாக இருக்க போகுது. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கும் பிளேயரோட கான்ட்ராக்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ RCB எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி 14 மேட்சஸும் ஆடினா அவருக்கும் எல்லா மேட்சும் 7.5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க மேட்ச் ஃபீயா. அதே மாதிரி ஒரு ரஜத் படிடார் 14 மேட்சஸ் ஆடினா அவருக்கும் பெர் மேட்ச் 7.5 லட்சம் மேட்ச் ஃபீ. பட் கோலியோட IPL கான்ட்ராக்ட் 18 கோடியாகவும் படிடார் வருது 11 கோடியாகவும் இருக்கலாம். இந்த மேட்ச் ஃபீ எல்லாருக்கும் ஒன்று தான். ஒரு பிளேயர் 14 குரூப் மேட்சஸ்லையும் ஆடினா அதுவே அந்த பிளேயருக்கு சுமார் 1.05 கோடி ரூபாய் வரைக்கும் மேட்ச் ஃபீலையே கிடைக்கும். இது கண்டிப்பாக கம்மி ப்ரைஸில் வாங்கப்படுற இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். தென் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கான ஆப்பு விஷயத்துக்கு வருவோம். மெகா ஆக்ஷனில் நிறைய பிளேயர்கள் ஏலமிடப்படுவாங்க. டீம்ஸும் கோரை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளேயர் அதிக தொகைக்கெலாம் ஏலம் போக மாட்டாங்க. பட் மினி ஆக்ஷன் வரும்போது எல்லா டீம்ஸும் ஆல்மோஸ்ட் செட்டில்டாக இருப்பாங்க. 1 or 2 ஓட்டைகள் தான் ஒவ்வொரு டீமுக்கு இருக்கும். அதை எந்த பிளேயர் ஃபில் பண்ணுவாரோ அந்த பிளேயருக்காக மினி ஆக்ஷனில் இறங்கி போவாங்க. அதனால தான் ஸ்டார்க்கு, கமின்ஸு, சாம் கரன், கிறிஸ் மோரிஸ்னு பிளேயர்ஸ் மினி ஆக்ஷனில் ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு விற்று போயிருக்கிறாங்க. இதனால நல்ல பிள்ளையா மெகா ஆக்ஷனுக்கு வர பிளேயர்ஸுக்கு பிசிசிஐ மேலே செம காண்டு. அஸ்வின் கூட இதை பற்றி அவருடைய சேனலில் பேசியிருந்தாரு. எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்போ பிசிசிஐ நீங்கள் சொல்கிறது நியாயம்தான்ப்பா அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் மெகா ஆக்ஷனில் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அடுத்து நடக்கும் மினி ஆக்ஷனில் அந்த ஓவர்சீஸ் பிளேயர் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே சூப்பர் மூவ். இது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு இன்னொரு கிடுக்குப்பிடியும் போட்டிருக்கிறாங்க. ஒரு பிளேயர் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டீமாலையும் ஆக்ஷனில் வாங்கப்பட்டு தென் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நான் இந்த சீசன் வரமாட்டேன்னு சொன்னால் அந்த பிளேயர் அடுத்த 2 வருஷத்துக்கு IPLலையும் ஆட முடியாது, ஆக்ஷன்லையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பேண்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க.
இது நிச்சயமா வெல்கம் மூவ். ஏன்னா பல ஃபாரின் பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல பேரை கொடுக்குறாங்க, டீம்ஸும் அவங்கள நம்பி ஆக்ஷன்ல எடுத்துடுறாங்க. பட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தனி ஒருவன் தம்பிராமையா மாதிரி ஐயா எனக்கு நெஞ்சு வலியா அப்படின்னு சொல்லி அன்அவைலபிள்ட்டு போயிடுறாங்க. எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டா நாங்க ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கலாமா? இது பிரான்ச்சைசஸ்க்கு தலைவலியா இருந்துச்சு. இப்போ அந்த தலைவலி தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். தலைவலியிலேருந்து அப்படியே தலைக்கு வருவோம். பிசிசிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டின் 7வது பாயிண்ட் என்னன்னா அன்கேப்டு பிளேயர் ரிட்டென்ஷன் ரூல். ஒரு பழைய ரூல் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதையும் கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட்டோட 7வது பாயிண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல போகிறேன், தலைஃபார ரீசன் தான். ரூல் என்ன சொல்லுதுன்னா தோனியை சிஎஸ்கே அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணலான்னு சொல்லுது. அப்படி சுற்றி அதான் சொல்ல வருதுன்னு வச்சுங்க. பட் ஆக்சுவல் ரூல் என்னன்னா ஒரு ஐபிஎல் சீசனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டார்டிங் லெவலில் ஆடாமல் அல்லது பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இல்லாமல் ஒரு பிளேயர் இருந்தால் அந்த பிளேயரை நீங்கள் அன்கேப்டு பிளேயர் கேட்டகரியில் ரீட்டைன் பண்ணிக்கலாம். தோனி தான் 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆடினார்ல, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ 2020, 21, 22, 23, 24 பார்க்கும்போது 5 கேலண்டர் இயர்ஸாக தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலை. ஆல்சோ 2019 பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லையும் தோனியோட பேர் இல்லை. 2018-19 தான் தோனி கடைசியாக கான்ட்ராக்டடாக இருந்தார். ஸோ தோனி இந்த ரூலுக்கு ஃபுல்லி எலிஜிபிள். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். உங்களுக்கு டவுட்டே வேணாம், இந்த ரூலை கொண்டு வந்ததே தோனிக்காக தான். அப்புறம் என்ன அந்த ரூல் மேலே சந்தேகம்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தோனிக்கு ஐபிஎல் தேவையோ இல்லையோ இப்போதைக்கு ஐபிஎலுக்கு தோனி தேவை. ஸோ ரூல் புக்கில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக தோனி நெக்ஸ்ட் சீசன் ஐபிஎல் ஆடுறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பண்டிகையை சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிடலாம். பட் அப்போது நிறைய இந்த ரூலை வச்சு கேகே ரிட்டைன் பண்ணலாமா அப்படின்னு அடுத்த கிராஸ் கொஷின் நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ரூல் ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு இந்த ரூல் பொருந்தாதுன்னு கிளியராக போட்டிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய ஃபேஃப் எப்போ ரிட்டையர் ஆனாங்க, அவங்களுக்கு இந்த ரூல் பொருந்துமான்னு தேவையில்லாமல் கால்குலேட் பண்ண வேணாம். அதனால எந்த பயனும் இல்லை. லாஸ்ட் பாயிண்ட் பிசிசி அனௌன்ஸ்மெண்ட்ல என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல். 2025 சீசன்ல மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2026-27 சீசன் வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் தொடரும்னு சொல்லிட்டாங்க. என்னதான் ஆல்ரவுண்டர் இனமே அழிஞ்சு போகுது, இனிமே நமக்கு கபில் தேவ் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு பல சினிமா டைலாக சோசியல் மீடியாவில் பேசினாலும் போடாங்கிட்டு இது ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் பிளேயர் ரூலை பிசிசிஐ கன்டினியூ பண்ண போறாங்க. ESPN Cricinfo ரிப்போர்ட் படி எல்லா பிரான்ச்சைசஸும் ஒரு மனதா இந்த ரூல் கண்டினியூ ஆகணும்னு சொல்லலைனாலும் பெரும்பாலான பிரான்ச்சைசஸ் இந்த ரூலுக்கு கிரீன் சிக்னல் தான் காட்டியிருக்காங்க. ஸோ பிசிசிஐயும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சீசன் இல்லாமல் அடுத்த 3 சீசனுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் உண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல் கன்ஃபார்ம். ஃபுல் ஸ்டாப். ஃபைனலாக நாம ரிட்டன்ஷன் சேலரி ஸ்பிளிட்டுக்கு வருவோம். இதை ஏன் லாஸ்ட்டாக வச்சேன்னா முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் ஐபிஎல் வெப்சைட்லேயே அஃபிஷியலாக வந்துருச்சு. பட் இந்த விஷயம் ஐபிஎல் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வரலை. பட் கிரிக்கின்ஃபோ மாதிரி ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸில் வந்திருக்கு. அவங்க கான்ஃபிடென்ட்டாக போடுறாங்கன்னா தென் அது உண்மையாக தான் இருக்கும். ஸோ ரிட்டன்ஷன் சேலரி ஸ்பிளிட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். லாஸ்ட் எடிஷனில் 110 கோடியாக இருந்துச்சு, இந்த முறை 120 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் 146, 151, 157ன்னு அடுத்தடுத்த சீசன்களில் சேலரி பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக இருக்குது. சரி, ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 பேரை டீம்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பிளேயர் அன்கேப்டு பிளேயர், அந்த பிளேயருக்காக ஆக்ஷன் பர்ஸில் 4 கோடி தான் குறையும். மற்ற 5 பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் பிளேயருக்கு 18 கோடி, தென் செகண்ட் பிளேயருக்கு 14 கோடி அண்ட் தேர்ட் ரிட்டன்ஷன் பிளேயருக்கு 11 கோடி. இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். அப்புறம் என்ன ப்ரோ, 4th ஒரு 8 கோடி, 5th ஒரு 6 கோடி இருக்கும், அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ஒரு மொரட்டு ட்விஸ்ட்டு. 4th பிளேயருக்கு 18 கோடி அண்ட் 5th பிளேயருக்கு 14 கோடி. என்னடா லூசுத்தனமாக இருக்குது, தேர்டாக ரீட்டைன் ஆகிற பிளேயருக்கே 11 கோடி தான், பட் 4th 5th 18-14 கோடினா இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே தான் பிசிசிஐ பிரமாதமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. 32,000 என்னதான் எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்ஆர், கேகேஆர் மாதிரி டீம்ஸ் நிறைய ரிட்டென்ஷன் வேணும்னு சண்டை போட்டாலும் பிபிகேஎஸ் மாதிரி டீம்ஸ் நிறைய ரிட்டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு பிசிசிஐ கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ எல்லாரையும் பிசிசிஐ சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அதனால தான் மெஜாரிட்டி டீம்ஸ் கேட்ட மாதிரி 6 ரிட்டென்ஷன் வரை கொடுத்துட்டாங்க. பட் பிபிகேஎஸ் மற்றும் சில டீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு கொக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் 3 பிளேயர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணால் ஆக்ஷன் பர்சன் 43 கோடி தான் குறையும். மீதி இருக்கிற 77 கோடியை வச்சு ஆக்ஷனில் தாராளமாக பிட் பண்ணலாம். பட் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா 75 கோடி அம்பேல். தென் அதில் அன்கேப்டு பிளேயரோட 4 கோடியையும் ஆட் பண்ணிட்டா 79 கோடி காலி. அதாவது 6 பிளேயருக்கு 79 கோடி அவுட்டு. மீதி இருக்கிற 41 கோடியில் 19 பிளேயர்ஸை எடுத்தாகணும். நிச்சயம் இந்த விஷயத்தில் எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்ஆர், கேகேஆர் மாதிரி டீம்ஸுக்கு டஃப் டைம்ஸ் இருக்குது. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
எனிவே இதுதான் ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸோட சுருக்கம். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புரியலன்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதில் பிசிசிஐ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற எந்த ரூல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் உங்கள் ஃபேவரட் டீம் எத்தனை பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க, ஆர்டிஎம் பண்ணுவாங்களா, எந்த ஆர்டரில், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் ஸ்டாப்.